ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். நம்ம ஒரு ஸ்டாக்கு வாங்குகிறோம். வாங்கக்கூடிய ஸ்டாக்கு ஓவர் வேல்யூடா இல்லை அண்டர் வேல்யூடா அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஇ ரேஷியோ வச்சு தான் நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம வாங்கியிருக்க ஸ்டாக் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூ விட அதிகமாக வாங்கியிருக்கோம், அதோட வேல்யூ விட குறைச்சி நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பிஇ ரேஷியோ அப்படின்ற ஒரு ரேஷியோ நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட பிஇ ரேஷியோனா என்ன, அது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ பிஇ ரேஷியோவை எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் எப்படி கம்பேர் பண்ணி நம்ம அதை அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட்டு பிஇ ரேஷியோனா என்ன? ஸோ அதுக்கு முன்னாடி நான் 2 வேர்ட்ஸ் சொன்னேன், ஓவர் வேல்யூட், அண்டர் வேல்யூட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் வேல்யூட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூட். ஓவர் வேல்யூட்னா என்னது, அண்டர் வேல்யூட்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் எந்த ஒரு பொருளையானாலும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு டஸ்டரே எடுத்துக்கோங்க. இந்த டஸ்டரோட ஆக்சுவல் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 ரூபா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 10 ரூபா கூட இருக்கிற இதோட வேல்யூ ஸோ 10 ரூபா தான். ஸோ நான் அதை வந்து 15 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன்னா அது வந்து நான் ஓவராக வேல்யூ கொடுத்து வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ அதே டஸ்டரை நான் 8 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன்னா கம்மி காசு கொடுத்து அதிக வேல்யூ உள்ள ஒரு பொருளை வாங்கியிருக்கேன். அதோட வேல்யூ தெரியாமல் அதோட அண்டர் வேல்யூட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நான் 8 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன்னா அது வந்து அண்டர் வேல்யூடாக இருக்கும். இதே நான் ஒரு 10 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை 15 ரூபான்னு வாங்கியிருந்தேன்னா அது ஓவர் வேல்யூட். ஸோ இதே தான் ஸ்டாக்குக்கும். ஸோ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கச்சில அதோட ஆக்சுவல் வேல்யூ விட அதிகமாக இருந்ததுன்னா அது ஓவர் வேல்யூட், அதே கம்மியாக இருந்ததுன்னா அது அண்டர் வேல்யூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றத எப்படி நம்ம சொல்லுவோம்னா பிஇ ரேஷியோ அப்படின்ற டேர்ம் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். பிஇ ரேஷியோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் டு earning, இதோட ஃபுல் ஃபார்ம் அதுதான். நம்பர் 1, பிஇ ரேஷியோட ஃபார்முலா நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது என்னதுன்னா பிஇ ரேஷியோ வந்து கரண்ட்டில் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்னது, கரண்ட். ஸோ இப்போ தற்சமயத்துக்கு ஸோ கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ்னு சொல்லிக்கலாமா, கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இபிஎஸ்னா earning per share, இபிஎஸ். ஸோ இந்த இபிஎஸ்க்கும் தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. இபிஎஸ் அப்படின்னா வந்து டோட்டல் கம்பெனியோட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ், அதுதான் வந்து earning per share. சரியா? ஸோ இந்த பிஇ ரேஷியோ வச்சு ஒரு ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடா இல்லை ஓவர் வேல்யூடா. ஸோ ஓவர் வேல்யூடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிஇ ரேஷியோ நல்லா இருந்ததுன்னா, நல்லா அதிகமாக இருந்ததுன்னா அந்த கம்பெனி வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க, ரொம்ப எஃபிஷியன்ட் அண்ட் ஹை க்ரோத் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே பிஇ ரேஷியோ கம்மியாக இருந்ததுன்னா அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் க்ரோத்தில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பிஇ ரேஷியோ வச்சு தான் அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். மெயின்லி பிஇ ரேஷியோ எதை சொல்லுதுன்னா, ஒரு கம்பெனி ஒரு 1 ரூபி வாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 ரூபி ஏர்ன் பண்ணுதுன்னா அந்த ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த 1 ரூபிக்கு மக்கள் எவ்வளோ வில்லிங்காக பே பண்ணுறாங்க, எவ்வளோ பே பண்ண வில்லிங்காக இருக்காங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த பிஇ ரேஷியோ. ஸோ நான் அதை முதல்ல ஒரு 2 ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 2 கம்பெனி எடுத்துக்க போகிறேன். சரியா? ஸோ நம்பர் 1 நான் டிசிஎஸ் எடுத்துக்க போகிறேன். சரியா? நான் 2த்தையும் ஒரே செக்டாரில் எடுக்க போகிறேன். ஏன் ஒரே செக்டாரில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எண்டில் சொல்கிறேன். ஸோ ஒன்று வந்து டிசிஎஸ், அந்த அதர் ஒன் வந்து இன்ஃபோசிஸ். சரியா? ஸோ இந்த டிசிஎஸோட பிஇ ரேஷியோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டிசிஎஸில் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸோட பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா அதோட கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு 4000 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 4000 அதோட கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸாக இருக்குது. அண்ட் தென் அதோட earning per share, ஸோ அதோட டோட்டல் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அது அவங்களே கொடுத்துருப்பாங்க earning per shares தான். ஸோ 120 அப்படின்னு எடுத்துருக்கேன். 120 தான் earning per share. ஸோ இதை நான் 2த்தையும் டிவைட் பண்ணனா எனக்கு என்ன வரும்னா 33 வரும். 33.33 வச்சுக்கலாம். ஸோ 33 கூட அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ₹33. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா
TCS ஏர்ன் பண்ணுற ஒரு ரூபாய்க்கும் we are willing to pay 33 rupees அப்படின்னு அர்த்தம். சரியா? இதுதான் இதோட PE ரேஷியோ. ஸோ PE ரேஷியோன்னு பக்கத்தில் 33 is the PE ratio for TCS. ஓகே, ஸோ இப்போ அதுக்கு பேரலாக இருக்க இன்னொரு IT இண்டஸ்ட்ரி நான் எடுத்திருக்கேன், இன்ஃபோசிஸ். ஸோ இதில் PE ரேஷியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே தான், சேம். அதோட கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து 1600 இருக்குது. ஸோ 1600 ரூபா டிவைடட் பை அதோட EPS, அதாவது ஏர்னிங் பெர் ஷேர். இதையும் தெரிஞ்சுக்கோங்க, ஏர்னிங் பெர் ஷேர். சரியா? ஸோ ஏர்னிங் பெர் ஷேர்னு பார்க்கறதுல 75. சரியா? ஸோ இப்படி இதை நான் டிவைட் பண்ணனா எனக்கு என்ன வரும்னா 21.3. ஸோ 21 ரூபா 3 பைசா. ஸோ அதில் இன்ஃபோசிஸ்க்கு அதே மாதிரி இன்ஃபோசிஸ் ஏர்ன் பண்ணுற ஒரு ரூபாய்க்கும் மக்கள் வந்து 21 ரூபா 3 பைசா பே பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட ரேஷியோ நம்ம அப்ராக்சிமேட்டாக 21.3ன்னு எடுத்துக்கலாம். இது 33.3ன்னு வச்சுக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்களேன். PE ரேஷியோ இதில் 33.3 இருக்குது, இதில் 21.3 இருக்குது PE ரேஷியோ. ஸோ PE ரேஷியோ அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தம், PE ரேஷியோ கம்மியாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஸோ PE ரேஷியோ அதிகமாக இருந்ததுன்னா இது ஓவர் வேல்யூட், இது அண்டர் வேல்யூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எப்படின்னா ஓவர் வேல்யூட்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதிகமாக தான் நான் ஆல்ரெடி சொன்னேன், அது ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கம்பெனி, நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனின்னு சொன்னேன். ஸோ TCS ஆல்ரெடி நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்கு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால அதோட PE ரேஷியோ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இன்ஃபோசிஸ் 21.3. ஸோ கம்பேர் பண்ணச்சில் இதோட கம்பேர் பண்ணச்சில் இது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இது ஓவர் வேல்யூட் அண்டர் வேல்யூட்னு சொல்லிட்டு நான் வெறும் இதை மட்டும் வச்சு என்னால் சொல்ல முடியாது. சரியா? அப்போ தான் நமக்கு ஒரு புது டாபிக் என்டர் ஆகுது. தட் இஸ் சப் டாபிக் செக்டார் PE ரேஷியோ. செக்டார் PE ரேஷியோனா என்னது? நமக்கு நிறைய செக்டார்ஸ் தெரியும். செக்டார் அப்படின்னா நிறைய மெடிக்கல் செக்டார் இருக்குது, அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் இருக்குது, கூட்ஸ் செக்டார் இருக்குது, அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் செக்டார்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்குது. ஒரு செக்டாரும் இப்போது ஒரு மெடிக்கல் செக்டார் பர்ஃபார்ம் பண்ணுற அளவு தான் ஒரு IT செக்டாரும் பர்ஃபார்ம் பண்ணணும்னு இல்லை. ஸோ ஒருத்தரோட டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து ஒருத்தர் ஒரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம எப்போவுமே கம்பேர் பண்ணச்சில் அந்த செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸை தான் சேர்த்து கம்பேர் பண்ணணும். ஸோ அந்த செக்டாருக்கு இவ்வளோ இதுக்குள்ளே இது வரைக்கும் இருந்ததுன்னா ஒரு நல்ல ஸ்டாக், நல்ல PE ரேஷியோ அப்படின்னு நமக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் இருக்குது. ஸோ முதல்ல ஒரு கம்பெனியோட PE ரேஷியோ தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது எந்த செக்டாரில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த செக்டார் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணணும். சரியா? ஸோ செக்டார் PE ரேஷியோன்னு பார்த்தோம்னா நிறைய செக்டார்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம ஒரு தெரிஞ்ச ஃபியூ செக்டார்ஸ் நான் எழுதுகிறேன். ஸோ பேங்கிங் செக்டார்னு பார்த்தீங்கன்னா 10 to 20 இருந்ததுன்னா அது வந்து ஒரு நல்ல PE ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே ஃபார்மாக்கு எடுத்திங்கன்னா, ஃபார்மானா இந்த மெடிசின்ஸ்லாம் இருக்கும். சரியா? இந்த மெடிசன் செக்டார்ஸ்லாம் நம்ம எடுத்திங்கன்னா வந்து 20 to 30 ஒரு நல்ல PE ரேஷியோ, அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்னொன்று மற்ற செக்டார்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஆட்டோமொபைல்ஸ் எடுத்தாலும் மொபைல்ஸும் வந்து 10 to 20 தான். ஸோ இதே மாதிரி ஒன்று வந்து நல்லாவே டிஃபர் ஆகும். ஸோ நான் கடைசியாக இந்த IT செக்டாரும் எடுத்துக்கிறேன். IT செக்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 to 30. சரியா? இப்போது இந்த மாதிரி செக்டாரில் நிறைய செக்டார்ஸ் இருக்குது. நிறைய செக்டார்ஸ் நான் எழுதலை, ஒரு கம்மியாக ஒரு 4 செக்டார்ஸ் மட்டும் தான் எடுத்துருக்கேன். ஸோ பேங்கிங்னு பார்த்தீங்கன்னா அதோட PE ரேஷியோ 10லேருந்து 20க்குள்ளே இருந்ததுன்னா இட்ஸ் அ குட் ஸ்டாக், யூ கேன் பை இட் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ எடுத்துருக்க ரெண்டுமே IT செக்டார் தான். ஸோ TCSும் IT செக்டார் தான், இன்ஃபோசிஸும் IT செக்டார் தான். இப்போ நான் இதை வச்சு நான் சொல்ல போகிறேன். என்னோட TCSோட PE ரேஷியோ 33.3. IT செக்டாரோட ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 25 to 30 இருக்கணும். இப்போது 25லேருந்து 30 இருந்ததுன்னா அது ஒரு ஆவரேஜ் வேல்யூ, த கரெக்ட் மீன் வேல்யூன்னலாம். ஸோ 30 விட தாண்டி பெருசாக இருக்குது.
ஸோ அப்போது இது வந்து ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக். சரியா? ஓவர் வேல்யூட்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அவங்களோட ஏர்னிங்ஸை விட அவங்களோட வேல்யூ அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் நமக்கு வாங்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பிகாஸ் அதோட ப்ரைஸ் அதிகமாகவே இருக்கும். இப்போது இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்களேன். இன்ஃபோசிஸில் பார்த்தீங்கன்னா 21.3. ஸோ 21.3னா 25 விட கம்மியாக இருக்குது. ஸோ அது அண்டர் வேல்யூடு, அதோட வேல்யூ ரொம்ப இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் இந்த மாதிரி இன்ஃபோசிஸில் PE ரேஷியோ கம்மியாக இருக்குது. ஸோ அது அண்டர் வேல்யூடு, ஆனால் அதோட ஒரிஜினல் வேல்யூட கம்மியாக இருக்குது. ஸோ நான் பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் அ கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனிஸ் பொட்டன்ஷியல். கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா? கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினா அஃப்கோர்ஸ் அது அண்டர் வேல்யூட்லேருந்து நெக்ஸ்ட் ஆவரேஜ்க்கு வந்துட்டு அப்புறமா ஓவர் வேல்யூட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அது அதே இதுலேயே ஸ்டே ஆகிட்டு இருந்ததுன்னா தென் இட் வில் பி அ லாஸ் ஃபார் அஸ். ஸோ ஸோ நீங்கள் ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் வாங்கினா பிரச்சனை கிடையாது, ஆனால் அது ரொம்ப அதிக விலையாக இருக்கும். அதே ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா அது நல்ல ஃபியூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அப்போது PE ரேஷியோ மட்டும் பார்க்காம நீங்கள் அந்த ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா PE ரேஷியோவை தவிர்த்து மற்ற நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. ஓகேவா? டெப்ட் என்னது, அவங்களோட லயபிலிட்டிஸ்லாம் என்னது, கம்பெனி எவ்வளோ கடனில் இருக்குது, கம்பெனி எப்படி பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டு ஓகே நல்ல க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸோ நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ப்ரொசீட் பண்ணலாம். இதுதான் வந்து இந்த PE ரேஷியோ வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டாக்ஸ் பை பண்ணுறது. சரியா? ஸோ இந்த PE ரேஷியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இந்த மாதிரி பார்த்து ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.